நல்லவங்க, நம்பிக்கையானவங்க, ஊழலே செய்யாதவங்க யாருன்னு பார்த்து தேர்ந்தெடுக்க சொல்லுங்க. பெண்கள் மத்தியிலும் இளைஞர்கள் மத்தியிலும் விஜய் இஸ் கோயிங் டு பிளே எ மேஜர். உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. அதான் மிஸ்டர் கோல்ட், தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். டாக்டர் ஸ்ரீ வர்மாஸ் வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். சீமானுடைய பேச்சு, விஜயுடைய வீச்சு, இதுவரைக்கும் தமிழகம் காணாத ஒரு முக்கியமான ஒரு மூன்றாவது எதிர்க்கட்சியை நீங்க பாப்பீங்க. விஜய் அவர்களுக்கான வாக்கு அது எங்களுடைய கருத்து கணிப்புல 22% வந்துச்சு. அவர் கிறிஸ்துவ பின்புலம், இந்து பின்புலம் ரெண்டுமே கொண்டதுனால அந்த மாடரேட்டா இருக்கக்கூடிய குரூப்புகளுக்குலாம் ரொம்ப ஆறுதலா இருக்கு. ஓட்டை பறிக்காத கட்சியே கிடையாது. ரைட் ஃப்ரம் டிஎம்கே அண்ட் ஃப்ரம் பிஜேபி அண்ட் ஃப்ரம் என்டிகே, விடுதலை சிறுத்தைகள், எல்லா கட்சியிலிருந்தும் ஓட்டு எடுக்கிறாங்க. விஜயுடைய ரமலான் நோன்பு திறப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணிச்சு. அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முதிர்ச்சி அடைந்தவர்கள் மத்தியிலும் எல்லாத்துலயுமே ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணிருக்கு. பிஜேபி 2024 18% ஓட்டு வாங்கியிருக்கு. சீமான் 8% ஓட்டு வாங்கியிருக்காரு. 18 26%. விஜய் ஒரு 6% வாங்குவாங்க. 32%. இந்த 32% யாருடைய ஓட்டு எங்க இருந்துச்சு இதுக்கு முன்னாடி? இந்த ரெண்டு கட்சிக்குள்ள தான் இருந்துச்சு. திரு விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குங்கிறதும் அவர் ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணியிருக்கிறார்கள் எந்த மாற்றத்தை. கருத்து கணிப்பு வெளியிட்டு இருந்தீங்க மார்ச் 2025 அப்படின்னு சொல்லி. இப்போ இருக்க காலகட்டத்தில் ஓட்டளிக்கணும் அப்படின்னா யாருக்கெல்லாம் ஓட்டளிப்பாங்க மக்கள் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பை நீங்கள் வெளியிட்டு இருந்தீங்க. அது சம்பந்தமா ஒரு சில கேள்விகள் எனக்கு தோன்ற சில விஷயங்கள் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அந்த கருத்து கணிப்புல உங்களுக்கு ஆச்சரியமான விஷயம் என்னவா இருந்தது நான் தெரிஞ்சு. விஜய் அவர்களுக்கான வாக்கு அது எங்களுடைய கருத்து கணிப்புல 22% வந்துச்சு. நான் 6 to 10 வரும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன், நம்புறேன், இன்னமும் நான் நம்புறேன். அது 22 ஒரு பெரிய வியப்பா இருந்துச்சு. பட் எப்பயுமே நமக்கு ஒரு சாம்பிள் காரணமா இருக்கலாம். இப்போ நீங்க இருக்கீங்க, இங்க நம்ம ஒரு 5 பேர் இந்த இடத்துல அப்படி இந்த 5 பேர்ட்ட கேட்டா ஒரு கருத்து வரலாம். ஆனா இந்த 5 பேர் தான் உலகத்தோட ரெப்ரசன்டேஷன் முடிவு பண்ண முடியும். அப்ப இதே மாதிரி இன்னொரு 5 பேர், அதே மாதிரி இன்னொரு 5 பேர், இப்படி நம்ம போகும்போது தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சோ நான் நினைக்கிறேன் விஜய் அவர்களுக்கு உண்மையிலே இந்த அளவுக்கு தாக்கம் இருக்குதாங்கிறது அடுத்த 2 கருத்து கணிப்புல உறுதிப்படுத்தப்படும் நினைக்கிறேன். இது ஆமாவா இல்லையான்னு தெரிஞ்சு இப்போ ஒரு பெரிய ஒரு பூம் இருக்காரு. பட் வாட் எவர் இட்ஸ், திரு விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குங்கிறதும் அவர் ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணியிருக்கிறார்கள் எந்த மாற்று கருத்தும். இப்போ திமுக அதிமுக வேண்டாம்னு தமிழ்நாட்டில் ஒரு 20-25% ஓட்டு இருக்குங்க. அது எப்பயுமே அது ஒரு 20-20% திமுக இப்படித்தான், மதிமுக, பாமக, தேமுதிக, நாம் தமிழர், பாஜக எல்லா கட்சியும் இப்படி தான் உருவாடுது. 2 கட்சியும் வேண்டாங்க, கழகங்கள் இல்லாத தமிழகம் அப்படின்னு பாஜக திரு பொன்னார் அவர்கள் இருந்தபோது பெரிய பிரச்சாரமே பண்ணாங்க. 2014 அவங்க தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சு போட்டிட்டாங்கன்னு பார்த்தது மாதிரி எப்பயுமே இருந்துச்சுங்க. பாமக தனித்தன்னு போட்டிட்டு ஜெயிச்சிருக்கு, பாஜக தனித்தன்னு போட்டிட்டு எல்லா கட்சியுமே அப்படி இருந்திருக்காங்க. மதிமுக கம்யூனிஸ்ட் கட்சியோட சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சிருக்கு. இப்படி எல்லா கட்சியுமே, தேமுதிக தனியா இருக்கு, எல்லாமே திமுக அதிமுக வேண்டாங்க அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு. பிறகு அவங்களே போய் சேர்ந்திருக்காங்க. இப்ப திமுக அதிமுக வேண்டாம்னா நமக்கு 2024க்கு முன்னாடி 2024ல நாம் தமிழர் ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, பாஜக ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. இப்ப பாஜக அதிமுக போயிட்டனால இந்த அதிமுக திமுக வேண்டாம்னு சொல்றவங்களுக்கு நாம் தமிழர் மட்டும் தான் ஒரு வாய்ப்பா இருக்கு. உங்களுக்கு புரியுங்களா? அப்ப இன்னொரு வாய்ப்பா வரும்போது விஜய் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா போறாங்க. விஜய் ஒரு ஸ்டாராவும் இருக்கிறதுனால, அப்ப நம்பர் 1 ஸ்டாராவும் இருக்கிறதுனால இப்ப அந்த ஆட்டோமேட்டிக்கா போயிருது. ஒரு இளைஞரா இருக்கிறதுனால இன்னும் பெருசா இருக்கு. அவர் கிறிஸ்துவ பின்புலம், இந்து பின்புலம் ரெண்டுமே கொண்டதுனால அந்த மாடரேட்டா இருக்கக்கூடிய குரூப்புகளுக்குலாம் ரொம்ப ஆறுதலா இருக்கு. 2 பக்கம் ஏதாவது ஒரு பக்கம் தீவிரமா இருக்கும் சேர்த்துக்க மாட்டாங்க. பட் ஓகேப்பா, நம்ம பண்ண ஒரு மாடரேட்டா இருக்கும், 2 பக்கம் ஆறுதலா. ஸோ இப்படி பல இடங்கள்ல ஓட்டு போறாரு, ஓட்டு பெறாரு. இன்ட்ரெஸ்டிங்லி அவர் ஓட்டை பறிக்காத கட்சியே கிடையாது. ரைட் ஃப்ரம் டிஎம்கே அண்ட் ஃப்ரம் பிஜேபி அண்ட் ஃப்ரம் என்டிகே, விடுதலை சிறுத்தைகள், எல்லா கட்சியிலிருந்தும் ஓட்டு எடுக்கிறார். அது நீங்க சொல்லியிருக்கீங்க யாருக்கு மெஜாரிட்டி கிடைக்கிறோங்கிறத பத்தி நம்ம நெக்ஸ்ட் கூட டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் சொல்லும்போது அவர் இந்த பின்புலத்தில் இருக்காரு, ஒரு கிறிஸ்டியன் மைனாரிட்டியாக இருக்கட்டும், ஒரு ஹிந்து பின்புலம் ரெண்டுத்தையும் வச்சிருக்காருங்கிறப்ப இங்கே இந்த கம்யூனிட்டி பேஸ்டு ஓட்ஸுங்கிறது எப்போதுமே இருக்கும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். அது ஸ்லைட்டாக வேற ஒரு முகம் எடுக்குதுன்னு நினைக்கலாமா 2026ல? சொல்ல முடியாது. நம்ம ஒரு நெசசிட்டி ஏற்பட்டாலே தவிர மத ரீதியான ஒரு ஓட்டு வராது. இப்போ சிறுபான்மை மக்களுக்கு பாஜக பற்றிய பூச்சாண்டி காட்டப்படுது. அது பாஜக 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 பேய் பிசாசு அப்படின்னு காட்டிட்டு இருக்காங்க, நீட்டு காட்டுற மாதிரி. அதனால சிறுபான்மை மக்கள் மத்தியில் ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கு. அண்ட் அந்த சிறுபான்மையோட மக்களுடைய அன்பை பெறக்கூடிய எல்லா கட்சியிலும் ஒரே கூட்டணி இருக்கனால அந்த திமுக கூட்டணிக்கு மொத்தமா போயிருக்கு. அதுலயும் ஒரு ஓட்டையை போடுறாரு விஜய்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். விஜயுடைய இந்த ரமலான் நோன்பு திறப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணிச்சு. அவர் ஒரு சாதாரணமான ஒரு வெள்ளை லுங்கி கட்டினது, நடுத்தர ஏழை ஊரில் இருக்கக்கூடிய சாதாரண முஸ்லீம்கள் போடக்கூடிய அந்த துணியில நெய்யப்பட்ட அந்த குல்லா போட்டது, அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு. தரையில உட்கார்ந்து நோன்பு திறந்தது. நோன்பு திறக்கும் போது உட்கார்ந்து நம்ம வரலாம் தத்துவாத் பேசிட்டு இருக்காம, அங்க 2 பாலிடிக்ஸ் பேசாம ரொம்ப அமெரிக்கா நோன்பை பத்தி மட்டும் பேசிட்டு போனது, இதெல்லாம் பெண்கள் மத்தியிலும் இளைஞர்கள் மத்தியிலும் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முதிர்ச்சி அடைந்தவர்கள் மத்தியிலும் எல்லாத்துலயுமே ஒரு பெரிய
இம்பாக்டை கிரியேட் பண்ணிருக்கு. ஸோ ஓட்டு ஃபுல்லாக போயிடும் சொல்ல முடியாது. இப்போ ஒரு பேச்சுக்கு உங்களுக்கு 100% ஓட்டும் சிறுபான்மை மக்கள் ஓட்டு அப்படியே டிஎம்கேக்கு விழுந்துரும் அப்படின்னா அதில் வந்து ஒரு 20% இந்த பக்கம் போக வாய்ப்பு. இன்னும் 80 அங்கே தான் இருக்கும். அதில் வந்து ஒன்று, ஆனால் அந்த 100 சிறுபான்மை ஓட்டு மட்டும் 100ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அதில் ஒரு 20 ஒரு பக்கம் போக வாய்ப்பு. அப்போ அந்த பாரம்பரிய வாக்காளர்களும் இங்கே மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு எடுத்துக்கலாமா இப்போ நீங்கள் சொல்றதுல இருந்து? அதான் எல்லா பக்கம் நான் சொன்னேன், அவர் எல்லா பக்கமும் ஓட்டு போடுறாரு, ஓட்டு பெறாருங்கிறத சொல்றேன். அவர் எல்லா பக்கம் பாமக கட்டந்து ஓட்டு வாங்குறாரு, விடுதலை சிறுத்தையிலிருந்து வாங்குறாரு. புரியுங்களா? அப்போ வந்து இந்த வன்னியர் சமூகம் இந்த பட்டியல் சமூகம் ரெண்டும் போடுது. நாம் தமிழர் அவங்க வந்து அண்ணன் வந்து சண்டை போட்டார், அந்த பக்கம் வந்து ஓட்டு வருது. எல்லா பக்கம் பாஜக கட்டந்து பாஜகவுக்கு 2 ஓட்டு. ஒன்னு ஹிந்துத்துவ ஓட்டு, மோடி பிஜேபி அப்படின்னு ஹிந்துத்துவ ஓட்டு. இன்னொன்று வந்து இந்த 2 கட்சியும் வேண்டாங்கிற ஓட்டு. இந்த 2 கட்சியும் வேண்டாங்கிற ஓட்டு வந்து அதாவது திமுக 2 வேணும், அந்த ஓட்டு இங்கேருந்து வெளியே போகுது. அப்போ அந்த கரண்டா இருக்கிற அந்த ஏடிஎம்கே டிஎம்கேங்கிற அந்த நரேட்டிவ் வந்துட்டு இங்க மாறதுக்கான வாய்ப்புகளும் காரணங்களும் இங்க இருக்கு. இந்த 3 கட்சிகளும் வளர்ந்ததே இதுல தானங்க. பிஜேபி 2024 18% ஓட்டு வாங்கியிருக்கு, சீமான் 8% ஓட்டு வாங்கியிருக்காரு, 18 26%. விஜய் ஒரு 6% வாங்குவாங்க, 32%. சரிங்களா? இந்த 32% யாருடைய ஓட்டு எங்க இருந்துச்சு இதுக்கு முன்னாடி? 6 வருஷம் முன்னாடி நாம் தமிழர் கிடையாது, 2 வருஷம் முன்னாடி விஜய் கட்சி கிடையாது, பிஜேபி இப்பதான் ஓட்டு வாங்க ஆரம்பிச்சிருக்கு. அப்ப இந்த 32% ஓட்டு எங்க இருந்துச்சு? இந்த 2 கட்சிக்குள்ள தானே இருந்துச்சு. அப்ப இந்த நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த 2 கட்சியும் வேண்டாம்னு ஒரு 20% ஓட்டு எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கு. இப்ப இதுல பாக்குறப்ப வந்து நீங்க ரூரல் அண்ட் அர்பன் 2 சைடுமே வந்து எப்படி மாறி இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க? சரி, நீங்க கம்ப்ளீட்டா பாத்துருப்பீங்க. நான் வந்து தொகுதி வாரியா மட்டும் தாங்க நீங்க ரூரல் அர்பன் பார்க்க முடியும். நார்மலா நீங்க அப்படி ஒரு பேட்டர்ன் போட முடியாது. உங்களுக்கு புரியுங்களா? கரூர் போன்ற பகுதியில் இருக்கிறவங்களும் சேப்பாக்கம் போன்ற பகுதியில் இருக்கிறவங்களும் மாற்றி ஓட்டு போடாங்க நீங்க சொல்ல முடியாது. அங்கேயுமே டிஎம்கே வந்து அதிருப்புதிராக ஜெயிக்கும், சென்னையிலுமே அதிருப்புதிராக ஜெயிக்கும். ஸோ நீங்க கிராமம் நகரம் பார்க்க முடியாது, தொகுதி வாரியா தான் பார்க்க முடியும். நல்லா பார்த்தீங்க, தமிழ்நாட்டில் அர்பன் இப்படி ஓட்டு, தமிழ்நாட்டில் ரூரல் இப்படி ஓட்டுன்னு கிடையாது. அது வந்து சொன்னா போய் அந்தந்த தொகுதி வந்து இப்போ தருமபுரி வந்து ஊரக பகுதி தொகுதியாக இருக்கும். சரிங்களா? மதுரை வந்து சிட்டி பகுதி தொகுதியாக இருக்கும், கோயம்புத்தூர் தெற்கு வடக்கு வந்து சிட்டி பகுதியாக இருக்கும், சென்னையில் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி டி நகர் இருக்கும். ஸோ சிட்டி தொகுதிகள் நிறைய இருக்கும். அந்த ஒவ்வொரு தொகுதி நீங்க இண்டிவிஜுவலாக தான் பார்க்க முடியுமே தவிர அதை வந்து இப்படி ஓட்டு. இப்போ நீங்க கோவை தெற்கு வந்து அர்பன் அப்படின்னு சொல்லி பாஜக ஓட்டு விழுந்திருக்கு. அப்போ சென்னையில் வந்து அர்பன் இருக்குன்னு சேப்பாக்கம் வந்து பாஜக ஓட்டு விழுந்திருக்கணும். அப்போ கோயம்புத்தூர் தெற்குல இருக்கக்கூடிய அர்பனும் சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அர்பனும் ஒண்ணு கிடையாது. ஸோ அர்பனா ரூரலாங்கிறது நீங்க தொகுதி தொகுதியாக தான் பார்க்க முடியும் தவிர தமிழ்நாட்டுக்கு காமன் கலர் இருக்கக்கூடிய அர்பன்லாம் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க, ரூரல்லாம் வந்து சீமான் ஓட்டு, இப்படி நீங்க பிரிக்க முடியாது. அது இண்டிவிஜுவல் தொகுதி சார்ந்து தான் நீங்க சொல்ல முடியும். இப்போ நீங்க கருத்து கணிப்பு நடத்தும் போது முதல் தலைமுறை வாக்காளர்கள் எதுவும் சொன்னாங்களா? அதுல ஏதாவது இளைஞர்களுடைய ஓட்டு ரொம்ப பெருசா இவங்க இருக்கு. அண்ணாமலை பற்றி எதிர்பார்ப்பும் அப்படியே இருந்திருக்கு, சீமானுக்கான ஓட்டு அப்படியே இருந்திருக்கு. 10 கேள்விகள் மாத்தி மாத்தி கேட்டபோது சீமான் எங்கேயுமே அந்த 7 குறையில அந்த இடத்துல நிக்கிற கடந்த முறை வாங்கின ஓட்டு 1% மட்டும் விஜய் எடுத்துட்டு போயிறாரு நான் நினைக்கிறேன். அது மேலாட்டி வந்து இந்த 8ஆவோ 9ஆவோ மாறி இருக்கும். விஜய் வந்து இந்த இடத்துல இல்லாம இருந்தாருன்னா அண்ணனுடைய ஓட்டு வந்து இது 7ங்கிறது 10ஆ கூட மாறி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பட் எல்லாருக்கும் இந்த 3 பேருக்குமான எதிர்பார்ப்பு ரொம்ப பெருசா இருக்கு. அதிமுக திமுக 2 பேருடைய இண்டிவிஜுவல் ஓட்டு குறைஞ்சிருக்கு. பாஜக சேர்ந்ததுனால அதிமுக ஓட்டு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. இவ்வளவு பெரிய கூட்டணி இருந்தும் திமுக செல்வாக்கு சரிஞ்சிருக்கு. அவங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்கு. இதெல்லாம் தான் நம்மளுடைய டேக்அவே. ஆமா, நீங்க ஆன்டி இன்கம்பன்ஸ் இருந்ததனால 30% சொல்லியிருந்தீங்க திமுகவோட கூட்டணிக்கு. அவ்வளவு கம்மியாகவும் நான் நினைக்கல. என்னோட அடுத்த பாயிண்ட்லயே நான் சொல்லிருந்தேன். உங்களோட கருத்து கணிப்பு வேற மாதிரி இருந்தது. உங்களோட கருத்து வந்து கருத்து வேற மாதிரி இருந்தது. கணிப்பு வந்து வந்ததுதான். கணிப்பு வந்தது அது. ஆனா உங்க கருத்து வேற மாதிரி இருந்தது வந்து அடுத்தடுத்த மாசங்கள்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா நீங்க அடுத்தடுத்து கருத்து கணிப்பு நடத்த போறீங்க. ரிஃப்ளெக்ஷன் எப்ப தெரியும்? 2026 மே மாசம் தான் தெரியும். அது வரைக்குமே திருப்பி என்னோட கருத்து தானே. நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போ இந்த 22ன்னு நாம் தாவேக்காக்கு வந்துச்சு பாத்தீங்களா, அது வேற வேற இடங்கள்ல வேற வேற ஆட்கள்கிட்ட வேற வேற சந்தர்ப்பத்தில் பண்ணும்போது நின்றுச்சுன்னா விஜய் இஸ் கோயிங் டு பிளே எ மேஜர் ரோல். அதுதான். மற்றதெல்லாம் எனக்கு வந்து திசை அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கு. காற்று அதிமுக பக்கம் வீசுகிறது. இதுதான் ஒன்லைன். மற்றதெல்லாம் எப்படி போகுதுங்கிறது இன்னும் போக போக தான் பார்க்கணும். அதை வந்து திமுக வந்து இன்னும் 11 மாசம் இருக்கும்போது சரி பண்ணிடுறா. ஏன்னா நான் பார்த்த வரையில் திமுக அதிமுக பெரிய வித்தியாசம் இல்லை. இவங்க வந்து 30 சீட்டில் போயிடுவாங்க. அவங்க வந்து இப்போ 2011 பார்த்தீங்க அப்படின்னா 3வது கட்சியாக திமுக போச்சு. அதிமுக கூட்டணி தேமுதிகவோட சேர்ந்து பெரிய வெற்றி பெற்று தேமுதிக எதிர்கட்சி அந்தஸ்து, திமுக எதிர்கட்சி அந்தஸ்து கூட பெற முடியாம போச்சு. அந்த நிலைமை இல்லை. உங்களுக்கு புரியுங்களா? யார் யாரோட கூட்டணி தான் விஜய் இந்த கூட்டணிக்கு வந்துட்டாருன்னா அந்த நிலைமையும் நடந்துடலாம். அதிமுக கூட்டணியில் விஜய் சேர்ந்து விட்டார் அப்படின்னா அந்த நிலைமையும் நடந்துடலாம். அதுக்கு இன்னைக்கு தேதிக்கு வாய்ப்பு இல்லாத திரும்பி அகைன் டிசம்பர்ல தான் நமக்கு வந்து அது கொஞ்சம் ஒரு தெளிவான கிடைக்கும். அப்போ இப்போ வந்து திமுக கடுமையான சவாலை ஏற்படுத்துகிறது, அதிமுக வந்து முந்துகிறது. இதுதான் அதிமுக திசையில் காற்று வீசு. இவ்வளவுதான் அதில் டேக். ஃபைனலா நான் இந்த கேள்வி மட்டும் கேட்கணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய லாங் ஃபோர்காஸ்டிங்ல வந்து இப்போ டிவிகேவும் சரி என்டிகேவும் சரி 26 எலெக்ஷன்ல ரிசல்ட்ஸ் எப்படி வருங்கிறதெல்லாம் தாண்டி உங்க வந்துட்டு சஸ்டைன் பண்ணுவாங்களா? 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா பெருசா சஸ்டைன் பண்ணுவாங்க. சில அறிகுறிகள் தெரிகின்றன. அது நடக்குதான்னு தெரியல. அது வந்து அதிமுக வந்து
விஜயுடைய முதல் வாய்ப்பாக இருக்கணும். அவர் கட்சிக்கு பெரும் ஒரு வரவேற்பு கிடைச்சிடும். ஒரு பேச்சுக்கு வந்து 40 சீட் வாங்குறாங்கன்னா 30-32 எம்எல்ஏ வந்துடும். அது வந்து 2011 திரு விஜயகாந்த் பெறாத ஒரு எண்ணிக்கை. உங்களுக்கு புரியுங்களா? அப்போ 3வது தேர்தலில் திரு விஜயகாந்த் அவர்கள் பெறாத ஒரு எண்ணிக்கையை முதல் தேர்தலே வந்து பெற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதற்கப்புறம் 2031 இளைஞர்களின் காலம். அதுக்கப்புறம் நீங்க வந்து யாரு சமாளிக்கிறீங்க அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அன்னைக்கு உதயநிதியோ, அன்னைக்கு சீமானோ, அன்னைக்கு அன்புமணியோ, அன்னைக்கு இந்த மாதிரி அதிமுக வரக்கூடிய யாராவது அந்த மாதிரி வந்து அது வந்து அடுத்தது 2031. அப்போ நீங்க உள்ள இருக்கும்போது நீங்க ஒரு 30-35 எம்எல்ஏ இருந்தீங்கன்னா உங்களுடைய பவர் வேறு. அவருக்கு அட்வைசர்ஸ்லாம் யார் இருக்கிறாங்க என்ன இருக்காங்கலாம் எனக்கு தெரியாது. அதெல்லாம் வந்து பார்த்துட்டு அப்போ வந்து அவர் வந்து இல்லை நான் அதிமுக சேர முடியாதுங்க, நான் வந்து பாஜக இருக்குங்க, நான் ரொம்ப சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூச்ச வந்துச்சுன்னா இரண்டாவது ஒரே வாய்ப்பு வந்து நாம் தமிழரோட போறது தான். நாம் தமிழர்ல கூட போனா இதுவரைக்கும் தமிழகம் காணாத ஒரு முக்கியமான ஒரு 3வது எதிர்க்கட்சியை நீங்க பாப்பீங்க. அப்படி ஒரு கூட்டணி வந்து ரொம்ப வலுவா நிற்கும். இந்த ஏடிஎம்கே டிஎம்கே வேண்டான்றவங்க, தேர்தலே வேண்டான்றவங்க, ஓட்டே போட மாட்டேன்றவங்க பெரும் குரூப் வந்து அங்கே போய் நிற்கும். சீமானுடைய பேச்சு, விஜயுடைய வீச்சு, அந்த அவருடைய பிரபல்யம், அது ரெண்டுமே வந்து ரொம்ப பெருசா வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதனால அவங்களுக்கு வந்து ஒரு வலுவான 3வது அணி. எவ்வளவு சீட் கன்வெர்ட் ஆகணும்னு சொல்ல முடியாது, அது நம்ம களத்தில் நிற்கும் போது தான் சொல்ல முடியும். பட் வெரி குட் பர்சன்டேஜ் வந்து அவங்க வந்து செக்யூர் பண்ணுவாங்க. அதான் இப்போ அவங்க சப்போஸ் தனிச்சு நின்னாங்கன்னா சஸ்டைனபிள் ஆவாங்கன்னு ஏற்கனவே சொன்னதான். அவர் முதலமைச்சரும் கிடையாது, எதிர்க்கட்சி தலைவரும் கிடையாது. இன்னைக்கு தேதிக்கு ஒரு 10-12% மேல தாண்ட மாட்டாரு. அது வந்து திரும்பி நம்ம நெருங்க மூடு உங்களுக்கு மாறிட்டே போகல. நீங்க வந்து உங்களுக்கு தேர்தல் புரிஞ்சுக்கிற 1991 2 கட்டமா பாராளுமன்ற தேர்தல் நடக்குது இந்தியா முழுக்க. 1991 ராஜீவ்காந்தி இறந்ததுக்கு முன்னாடி இந்தியாவில் எங்கேயுமே காங்கிரஸ் பெருசா வெல்லல. ராஜீவ்காந்தி இறந்ததுக்கு பின்னாடி நடந்த செகண்ட் ஃபேஸ் ஆஃப் எலெக்ஷன்ல ஃபுல்லா காங்கிரஸ் அடிச்சிருச்சு. இது ரெண்டு பேசுமே சேர்ந்து 91 காங்கிரஸ் வந்து அகில இந்திய நரசிம்மராவ் தலைமையில் மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் அமைச்சது. அப்ப அந்த 273ங்கிற நம்பரை காங்கிரஸ் தனியாக தொட முடியல. எப்படி நான் செகண்ட் ஸ்விங்ல ஃபுல்லா போன பிறகு உங்களுக்கு புரியுங்களா? அப்போ வந்து அந்த கடைசி நேர ராஜீவ் மரணம் ஒட்டுமொத்த தேர்தலுமே மாற்றி போட்டுச்சு. அப்பயுமே உங்களால் பெரும்பான்மை பெற முடியல. அப்போ வந்து எலெக்ஷன் வந்து எந்த நேரத்தினாலும் வந்து ஸ்விங் மாறலாம். அதனால நம்ம வந்து இப்போ சொல்றது டூ ஏலியா இருக்கும். நான் சொல்றது இந்த திசை அது மட்டும் தான் சொல்றேன். இப்படி டைரக்ஷன்ல இருக்குங்க மட்டும் தான் சொல்ல விரும்புறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்டு 100% கடல் எண்ணெய். டாக்டர் ஸ்ரீ வர்மாஸ் வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும்.